ஏல பாத்து வா. பாக்காம வருவாங்க. பிறந்த விட்டு கண்டா உங்களுக்கு கைகள் ஓடாதே. அண்ணே ஆமா நல்லா இருக்கே அண்ணே. நல்லா இருக்கேம்மா. மச்சான் நல்லா இருக்காரா? மதனி நல்லா இருக்கீங்களா மதனி? நல்லா இருக்கேன் மைனி. அண்ணே நீ உட்காந்து சாப்பிடுறத பார்த்தா எனக்கு நம்ம அப்பனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு. எனக்கு கூடத்தே உங்களை பார்த்தா பாசமல்ல சிவாஜி கணேசன் சாவுத்திரிய பார்த்த மாதிரியே இருக்கு. மாப்ள மாமா குத்துக்கார பயல. ஆமாங்க மாமா. என்னையா ஒண்டு புலி நல்லா இருக்கியா? வேலை திட்டு நல்லா தானே இருக்கேன். இருக்கு பையன் திருந்தவே இல்ல. அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் திருந்துறது? என்னமா இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ் கொண்டாந்துருக்கற? எல்லாம் உனக்கு தானே மாமு. பெரியாத்தா உனக்காக முழு ஆட்டை வெட்டி டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு கொண்டு வந்திருக்கு. நல்லா குத்த வச்சு அடிச்சு விடு. அண்ணன் தான் கவுச்சு சாப்பிட மாட்டேன்லமா. ஆகா நல்லதா. அதான் எனக்கு தெரியும்ல. மதினி மருமக எல்லாரும் திங்கணும் தானே கொண்டாந்தேன். பெரியாத்தா உனக்கு நான் கூறு இல்லையா? மாமா தான் நாகரிகமா வேணாங்கிறாருல. நான் வேணா ரவைக்கு சூட வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏல மத்தியானம் தானடா ஒரு ஆட்டுக்குட்டியை முழுசா முழுங்குனே. நீ சொல்றது மதியானம், நான் சொல்றது ரவைக்கு. நாசுக்கா நம்ம வீட்டுக்கே திரும்ப எட்டு போலாம் சொன்னா புரியாதே. உன் கூட பேசியே எனக்கு தீயா பசிக்குது. என்னத்தையோ பண்ணு போ. நல்லா இருக்கியா நல்லா மாமா? இருக்கும் நல்லா இருக்கும் தான். கேளுடி இன்னும் ஆட்டுக்கல்ல மாவாட்டிக்கிட்டு இருக்கேலாக்கும். ஆமா மாமா. ஒத்த ஓவாய்க்கு தவணை முறையில கிரைண்டரை கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பேண்ட சொல்லி ஒன்று வாங்க வேண்டியதானே? எதுக்கு இந்த சுத்துற? என்னது பிரெயிண்டரா? தெரியாதா கிரைண்டர்னா? நல்ல புள்ளமானி. ஏமா இங்க ஆட்டுக்கல் அப்படியே இருக்கா? உரல் மட்டும் தான் சுத்துது. ஆனா கிரைண்டர்ல அப்படி இல்லம்மா. உரலு பழியா ரங்கரானதோட பயங்கரமா சுத்தும். ஆனா ஆட்டுக்கல்லு கம்பா அப்படியே நிக்கும். அப்படியா? குழப்பமா இருக்கா? இப்படித்தாமா டவுன்ல பல ஒம்பளையில குழப்பிய 5000 10,000 பல ஓட்ட கிரைண்டர்ல வித்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய நான் சொல்றதை கேளு. நீ அந்த டவுன்கார பொம்பளையில பார்த்து கெட்டு போகாத. உன் மாமனை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு விடிய உரல போட்டு உருட்டிக்கிட்டே இரு. உன் உடம்புக்கு குட்ட எக்ஸசைஸ். சிரிப்பு பாரு. ஏமா சந்தையில ஏதோ அடிதடின்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா அது? அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற பையக உன் மகனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு திரியிறானுங்களே. என்னம்மா நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? அது தினம் நடக்கிற கூத்துத்தேன். அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் பாயசம் சாப்பிட்றியா அண்ணே? அதை ரவைக்கு சாப்பிட்டுக்கிறேம்மா. வீடு தேடி வந்திருக்கியம்மா. என்ன விசேஷம்மா? அது ஒன்றும் இல்லைண்ணே, என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிடுறேன். சொல்லுமா. அண்ணே என் மக நான் பிறந்த இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னே. அதே மாதிரி ஓ மக என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இதுதான் என் ஆசை. என்ன யோசிக்கிற அண்ணே? இது மாத்திரம் நடக்கல. நம்ம ஆத்தா தொட்டி கட்டி போட்டு வளர்த்த இந்த விட்டத்திலேயே நான் தூக்கு போட்டு ஆண்டுகிட்டு சேர்த்துரும். என்ன மதனி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன மதனி? அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டேங்குது. அவெல்லாம் லேசில் சாக மாட்டா. பூரா நவரச நடிப்பு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வாட்டுக்கு மாவாட்டு. என்னங்க பாவங்க மதனி. எங்க மேல ஏதாச்சும் கோவமா அண்ணே? இந்த பாருமா, ஓ மேலேயோ மச்சா மேலேயோ எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லைம்மா. நீங்க பண்ற அந்த ரவுடி தொழில் தாம்மா எனக்கு பிடிக்கல. நாளைக்கு ஏதாச்சும் அடிதடி வெட்டுக்குத்துன்னு ஆகி போச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகலமா. அதாம்மா அண்ணன் யோசிக்கிறேன். என்ன இந்த சந்த தொழில் விட்டுட்டா இந்த கல்யாணம் நடக்குமாண்ணே? இந்த பாருமா, முதல்ல அந்த ரவுடி தொழிலை விட்டு தொலைங்க என்ன, அப்புறம் பார்க்கலாம். சரிண்ணே. இனிமேல் சத்துக்குள்ள வழி வேணாம். தொலைய போறான். தொலைஞ்சிட்டு போறியா? இவன் மொசலுக்கு சந்தைக்கு வர பொம்பளை பூரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இப்படி கிண்டல் பண்ணிக்கிறதால சந்தைக்கு எந்த பொம்பளை வருவா? நம்ம போன படத்துக்காக. என்னம்மா நீங்க இங்க? வல்லரசு மாமாவை பார்க்கணும். இருமா கூட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு கூட்டுக்குற ஊடுக்குள்ள ஜெயக்குடி அம்மா வந்திருக்காங்க. எந்த பொம்பளை திரும்பி கூட பார்க்க கூடாதா? ஏலே பல்லே, நீ என்னடி இந்த பக்கம்? மாமா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார வேண்டியதானே? இல்ல மாமா, நீ உள்ள இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்துறதா? வா. எனக்கு ஒண்ணு வேணாம் மாமா. ஏக்கா ஒரு டீ. இந்த பாட்டில் திறக்கிற சாவி கொடுங்க. இந்தா சாப்பிடு சாப்பிடு. இது என்ன அந்த பக்கம்? என்ன வீட்டில் எதுவும் பிரச்சனையா? சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் சொல்றி.
கேட்குறேன்ல. இந்த சந்தை தொழிலை விட்டுரு மாமா. என்னது? சந்தை தொழிலை விட்டுணுமா? எங்க அப்பனுக்கு இது பிடிக்கல மாமா. பிடிக்கலையா? உங்க அப்பனுக்கு பிடிக்கலன்றதுக்காக லட்சக்கணக்கா வர வருமான தொழிலை விட சொல்றியா? எனக்காக இந்த சந்தை தொழிலை விட்டுரு மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. சாப்பிடு. இப்படி ஒரு கூத்து நடக்குதா? சந்தையில் என்னடா நடந்துச்சு? அண்ணே சந்தையில் அந்த வல்லரசு போசங்களை கட்டி வச்சு அடிச்சு காலப்படுத்திட்டாங்கண்ணே. அசிங்கமா போச்சுண்ணே. அவங்கள வெட்டி கொண்டுட்டு நான் தூக்குல வாங்க போறேன். என்ன பிள்ளைக்குடி வேற நீ இதுக்கு தூக்கல தாங்கண்ணே? அவன் நான் வெட்டனே விடுனே. ஏலே முட்டா பையனுங்களா, நாம இப்படி கஷ்டப்பட்டு கலாச்சாரம் காட்சி சம்பாரிச்சது நீங்க தூக்கல தொங்குதுக்காடா? இது தொழில் தராள்ரா. தொழில் மூலியமா தான் தீர்த்துக்கணும். முதலைக்கு தண்ணியில பழனா மாய்க்கு சந்தையில பழம். அந்த சந்தையை அவங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டா சந்தமாயி நொந்தமாயி ஆயிருவேன். வட்டம் நம்ம ஏலம் கேட்கும் போது நம்ம தனித்தனியா இருந்ததுனால அவன் ஜெயிச்சான். இந்த தடவை எல்லாம் ஒன்னா இருந்து கேப்போம், அவன் ஜெயிக்கிறத பாப்போம். மாப்பிள்ள முருகவல் சொல்றது சரிதானியா? இந்த தடவையாவது நம்மளுக்குள்ள இருக்கிற போட்டியை மறந்து ஒன்னா சேர்ந்து சந்தையை எடுத்து விடுவோமியா? என்னைக்கு எங்க அக்கா மாயங்களை சந்தைகளை வச்சு அடிச்சாங்களோ இன்னி நாங்க அவங்கள விடுவோமாயா? சந்தையை எடுத்தே அவங்க சந்தையை நம்ம எடுத்தா சும்மா இருப்பாங்களா? சந்தையை நாமளே எடுப்போண்டா, இல்ல வெட்டுவோண்டா. ஏ மாமு, நாளைக்கு ஏலத்துல சந்தையை எடுக்கிறோம். பணம் கட்டினாலும் எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? எல்லாம் வந்துட்டாங்கய்யா. உசலம்பட்டி வாரச்சந்தை அரசனுடைய நிர்ணயம் 1 லட்சம். யார் அதிக தொகைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏலம் விடப்படும். ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம். எனக்காக இந்த தொழிலை விட்டுரு மாமா. ஐயா 1 லட்சம். ஐயா உங்க பேர் என்ன பேரு? ஐயா பெரியட்ல ஆர் பரமையா. பெரியேட்ல ஆர் பரமன் 1 லட்சம். அடுத்த கேள்வி யாரு? ஏய் மாப்பிள எனத்தை யோசிச்சிருக்கவே ஏலத்துக்கு இல்லையா? 1.5 லட்சங்கய்யா. உங்க பேர் என்ன பேரு? எம் வல்லரசு. எம் வல்லரசு 1.5 லட்சம். அடுத்த கேள்வி யாரு? என்ன ஏலே வல்லரசு, அடியே மாப்பிள்ள, நீ எம்புட்டு கேக்குறியா? அதுக்கு மேல 1 லட்சம் ரூபாடா. சும்மா இப்படி ரவுடித்தனம் பண்ணிக்கிறதா ஏலத்தை ஒத்தி வச்சுட்டு போடுவேன். எத்தனை தடவை சொல்றது? உட்காரியா பாத்துக்கலாம். கேள்வி ஒரு ஆள் கேட்டப்புறம் அடுத்தடுத்த கேள்வி கேட்டு பழகுப்பா. ஐயா ஒரே கேள்வியா? 10 லட்சம்யா. பரமன் 10 லட்சம். என்னடா பெரிய 10 லட்சம் 10 லட்சம் நாங்க வாங்காத காசா? ஏ மாப்ள நீ கேளுடா. ஒரு கோடி கேளுடா. ஒரு கோடி ரொம்ப பேசிக்கிறியா? உங்களை கலாட்டா பண்ண உனக்கு மரியாதை இல்லப்பா. பரமன் 10 லட்சம். 10 லட்சம் ஒரு தரம், 10 லட்சம் 2 தரம். ஒரு கோடியா? மாப்ள என்னது பேசாம கேளுடா. அவங்க கலாச்சாரம் இருக்கிற பையங்க. நம்மள கட்டுப்படியாமாயா? அதுக்காக ஏலத்தை விட்டு போக முடியுமா? ஒரு அப்படி பண்ணிருந்தா உட்கார்ந்து கேளுடா. பரவாயில்லை போல. கேளுடா. மாப்ள இவர் பயந்துக்கிட்டு இங்க புடி. வல்லரசு இதுக்கு மேல கேள்வி இருக்காயா? ஏலத்தை முடி. 10 லட்சம் 3 தரம். என்னடா இருக்கு? போனது சந்தை மட்டும்டா, என் மானம் மரியாதை அம்புட்டும் போச்சுடா. ஏய் எங்கம்மா உங்க ஒண்ணு தரதல பேல? அப்பா அண்ணன் உள்ளதா இருக்குப்பா. தோரா உள்ளதா இருக்காரா? விளங்காதே ஒரு சொன்னோடி கேக்குறதில்ல. ஏண்டா அறிவேட்டா முட்டா பேல? ஏண்டா சந்தை ஏலத்தை எடுக்காம வந்த? ரேட்டு கட்டுப்படி ஆகல. என்னது ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு சொல்றேன்ல. ரேட்டு கட்டுப்படி ஆகல? டேய் 10 லட்சம் ரூபாய் ஒரு காசாடா? எனக்கு ஒரு வாரம் சம்பாதிச்சிருந்தாடா. என்னமோ இவன் சம்பாதிச்சது மாதிரி. டேய் நீ விட்டுட்டு வந்தது வெறும் சந்தையிலடா. நாத்தா மாடிடா, நாத்தா மாடி. நாத்தால ஒரு 3ஆம் மனுஷனுக்கு விட்டு கொடுத்துட்டு வச்சாடா. நீ கத்திக்கிட்டே கிடப்ப. பெரும் பையில உனக்கெல்லாம் சோறு ஒரு கேடு. பாலா போன அந்த சந்தை தொழிலை விட்டு தொலைச்சாதான் என்ன? அடிச்சு கொண்டா பெரும் பையமால நீங்க ஓட்டுக்கீங்களே நகை நட்டு, இந்த வீடு காரு, இந்த வெறும் பையதுங்கிறானே சோறு, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நினைச்சீங்க? நான் வம்பாடு பட்டு சந்தையில கஷ்டப்பட்டு மூத்திர கசு கல்வி மூடதுக்கு சம்பாதிச்ச காசுடி. நீ எல்லாம் சோத்துக்கு ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்படா, பிச்சை எடுப்ப வெறும் பையில. குத்து உண்டெல்லாம் கண்ணுல தோண்டி. இங்க பாரு, நான் ஒருத்த மட்டும் உசுரோட இல்லைன்னு வை,
நீங்க எல்லாம் உசுலம்பட்டி ரோட்ல தெரு தெருவா பிச்சை எடுக்கணும். உண்டெல்லாம் கீரை விக்க கூட எவனும் கூப்பிட மாட்டேன். பாரு